முதல் தொகுதி முதல்வருடைய தொகுதியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்த முடிவு கொளத்தூருடைய மக்களை நம்ம நேரடியாக களத்துல போய் சந்திச்சிருக்கோம். கரெக்டா? சோ எப்படி இருக்குது கொளத்தூர் தொகுதி? கொளத்தூர் தொகுதின்னு பார்த்தோம்னா நம்ம பெரும்பாலான மக்கள் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அப்படின்னா, எதிர்த்தாப்புல எல்லார் மனசுலயுமே ஒரு அதிருப்தி இருக்கிறத பார்க்க முடியுது. அதிருப்தி இருக்கு. முதல்வர் தொகுதியா இருந்தாலும் அதிருப்தி இருக்கு. ஓகே. ஆனா வந்து பாக்குறாரு, ஒரு மாசத்துக்கு 3 ட்ரிப் 4 ட்ரிப் வர்றாரு. ஆனா வந்தாரு, இது இந்த ஷாப்பிங் எதுவும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு. போயிடுறாரு, பாக்குறாரு, போயிடுறாரு. அவர் வேலையை பார்த்துனா போயிடுறாரு. அவர் ஆட்சியில் வந்ததுலேருந்து எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. எது பிரச்சனைன்னு நாங்கள் தனியாக சொல்ல முடியும். வார்த்தை ஒரு நாள் வராரு, வந்துட்டு என்ன பண்றாரு, வந்துட்டு போய் எவனி ஸ்கூல் பார்த்து பண்ணி வராரு. ஆனா என்ன அவங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் ஆப்போசிட்ல இல்ல அப்படிங்கறதா அவங்களுடைய ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்னு சொல்றாங்களா இல்ல ஸ்ட்ராங்கான கூட்டணின்னு சொல்றாங்களா? ஏன்னா இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு. சோ இந்த கூட்டணி அவங்க அப்படின்னா ஒரு பெரிய கன்சிடரேஷன்ல எடுத்துக்கலையான்னு கேக்குறேன். இல்ல அந்த அளவுக்கு ஏடிஎம்கே பத்தி சொன்ன மாதிரி தெரியல. ஸோ எல்லாருமே சொல்றது மெயினா என்னன்னா, டிவிகே அதாவது விஜய் அவர்கள் நின்றா இங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போறாங்களே தவிர ஏடிஎம்கே பத்தி அங்க அந்த அளவுக்கான கன்சிடரே இல்லை. ஓகே. ஸோ கொளத்தூர்ல டிவிகேக்கு ஒரு பெரிய ஷிஃப்ட் இருக்காங்க ராஜ். ஆமா, அதாவது நம்ம போனப்பையும் சரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் விஜய் அவர்களுடைய பேரை சொன்னாங்க. ஓகே. அடுத்து டிபேட்டை போயிட்டு இருக்கிறது டிவிகே தான். மேக்ஸிமம் இப்போ விஜய் தான். இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா டிவிகே தான். இப்போதைக்கு விஜய் தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் அவருடைய ரசிகர்களா இருக்காங்க. நம்ம இளைஞர்கள் மட்டும்தான் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இருந்தது. ஆனா பெண்களுமே பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய பேரை சொன்னாங்க.